எங்க படம் சிறப்பாக வந்திருக்குங்க. ஜிடி நாயுடு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு சிறந்த படங்க இது. கோபால் சாமி துரைசாமி நாயுடு அவருடைய முழு பேர் வந்து இதுதாங்க. இது வந்து ஜிடி நாயுடுன்னு அழைக்கிறாங்க. ஜிடி நாயுடு ஐயா வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த வந்து கலங்கம் கோவை மாவட்டத்தில் 23 மார்ச் 1893 பிறந்திருக்காருங்க. அவர் வந்து இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா அதே கோவை மாவட்டத்தில் 4 ஜனவரி 1974 இறந்திருக்காருங்க. ஸோ 81 ஆண்டுகள் வந்து அவர் சந்தித்த சோதனைகள், வேதனைகள், சாதனைகள் இந்த மாதிரி அடுக்கடுத்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி அவ்வளோ பிரச்சனைகளை வந்து அவர் ஃபேஸ் பண்ணி லைஃப்பில் என்ன பண்ணான்றதை இது படமாக கொண்டு வந்திருக்காங்க. நிறைய விஷயத்தை கண்டுபிடிப்பார். ரேடியோ அந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சு நிறைய உலக புகழ் பெற்றவராக வந்து அவர் விளங்கியிருக்காரு. ஸோ இவருடைய சரித்திர விஷயங்கள் வந்து படமாக கொண்டு வந்ததும் இவரோட பழகிய பல தலைவர்கள் காமராஜர், அண்ணா, பெரியார் அவங்க எல்லாத்தையுமே காட்டியிருக்காங்க. அவங்கள பற்றி எல்லா விஷயங்களும் நல்லா கொண்டு வந்திருக்காங்க திரைப்படத்தில். ஸோ இது முழுக்க முழுக்க வரவேற்கக்கூடிய ஒரு திரைப்படம். படம் நல்ல சப்ஜெக்டாக தான் போகுது, எந்த சைடும் போர் அடிக்காமல் போகுது. இதில் இன்கம் டேக்ஸ் அதிகாரியாக ஜெயராம் நல்லா சிறப்பாக பணியாற்றியிருக்காரு. மற்றும் சத்யராஜ் ராமபிள்ளையார் சிறப்பாக அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது, வரவேற்கக்கூடிய படம். ஹாலிவுட், பாலிவுட், கோலிவுட், டாலிவுட் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய மாபெரும் படம். மாதவனுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய கேரியரில் இந்த படம் ஒரு பேசக்கூடிய படமாக அமையும். இந்த படத்துக்கு நிச்சயமாக அவார்டு இருக்குங்க, கண்டிப்பாக அவார்டு இருக்குது. வரவேற்கக்கூடிய படமாக அமைஞ்சிருக்கு. அனைவரும் குடும்பத்தோடு பார்க்கலாம். குடும்பத்தோடு மட்டும் இல்லை, குழந்தைங்களோட மட்டும் இல்லை, பள்ளி மாணவர் மாணவிகள், உங்கள் நண்பர்கள், ஏன் நீங்களும் பார்க்க வேண்டிய படம். 10க்கு 7 கொடுக்கலாங்க. வணக்கம்.